அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்பீஷிஸ் வந்து விஷத்தன்மை இருக்கிறதா இருக்கும். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பாம்பு, அதுக்கப்புறம் சில மீன்கள் வந்து விஷம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது. ஆனால் உலகத்தில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1,73,000 ஸ்பீஷஸ் இருக்கான். அது எல்லாமே விஷத்தன்மை இருக்குன்றாங்க. அது ஒரு சாதாரண பல்லியாக இருக்கலாம், ஸ்பைடராக இருக்கலாம், மீனாக இருக்கலாம், எந்த வகையாக வேணா இருக்கலாம். ஆனால் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1,73,000 ஸ்பீஷஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபேக்டோட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலிகைகள் இருக்க மருத்துவ குணங்களை எடுத்து சொல்ல சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் நமக்காக காத்துட்டு இருக்காரு. வாங்க பார்க்கலாம். இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து நுரையீரல் புண். நுரையீரல் புண்ணா இன்றைக்கி சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நுரையீரலில் புண் வந்து வயிறு வீங்கியிருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வயிறு வீங்கினது மட்டும் இல்லாமல் அதிகமாக வலி இருக்கும். சாப்பிட்டா எல்லாமே வாந்திக்கு வரும், சாப்பிட முடியாது, ஜீரணம் ஆகாது, மலம் கழிக்க முடியாது, சிறுநீர் கழிக்க முடியாது. அவங்க கண் பார்த்திங்கன்னா எந்த நேரமும் சோர்ந்து போயே இருக்கும். ஏன் சோர்ந்து போயிருக்கு? அவங்களால சரியாக சாப்பிட முடியாமல் ரத்தம் ஊறாமல் இருக்கும். ரத்தத்தினுடைய அளவு வந்து குறைவாக இருக்கும். அப்போ ரத்தத்தினுடைய அளவு குறைவாக இருந்தாலே நடக்க முடியாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நுரையீரல் புண் வந்தவங்க ரொம்ப நொந்து போயிருப்பாங்க. அந்த புண்ணு நாள்பட அந்த நுரையீரல் புண்ணானது அது புற்றுநோயாக மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நுரையீரலில் புண்ணு வர்றதுக்கு காரணம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா புகைன்னா இன்றைக்கி வந்து 2 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனம், பேருந்தினுடைய வாகனத்தினுடைய புகை, இதனுடைய எல்லா புகைகளும் இன்றைக்கி சாலையில் முழுதும் நிறைஞ்சிருக்கு. அது நகர்ப்புறத்தில் வந்துட்டால் நம்ம மூச்சிடவே முடியல. நமக்கு தேவையான சுத்தமான காற்று கிடைக்கிறதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு போனால் மொத்தமாக வீட்டை அடைச்சிக்கிட்டு கொசு மருந்தை போடுறது. கொசுவுக்கு பயந்துட்டு கொசு மருந்தை போட்டோம்னா கொசு மருந்து வீடு முழுக்க இருக்கும். அப்போ நமக்கு தேவையான சுவாசிக்கக்கூடிய அந்த சுவாச காற்று, நல்ல காற்று கிடைக்கவே கிடைக்காது. அப்போ அவங்க என்ன செய்வாங்க? அந்த நுரையீரல் மூச்சு விட முடியாமல் தவிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி குடிக்கிற தண்ணி சரி கிடையாது. தண்ணியில் சளி பிடிச்சிருது. சளி பிடிச்சி அதிகமாக சளி இருந்தால் நுரையீரல் புண்ணாயிடும். சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு நுரையீரல் புண்ணாகும். அது மட்டும் இல்லாமல் குடிக்கிறவங்களுக்கு நுரையீரல் புண்ணாயிடும். இது ஒவ்வொன்றா இன்றைக்கி பார்த்திங்கன்னா திரையரங்கு போனதுமே வந்து இந்த மாதிரி நுரையீரலே வந்து கெட்டு போய் புழிஞ்சு காட்டுறாங்க. அந்த மாதிரி கெட்டு போயிருக்குன்னு ஏன் காட்டுறாங்க? நம்ம நுரையீரல் கெட்டு போயிடும், கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்கன்றாங்க. இன்றைக்கி யாருமே அதை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது. இன்றைக்கி சாதாரணமாக வந்து 2 சக்கர வாகனத்தில் போகும்போது ஒரு சின்ன துண்டு எடுத்து முகத்தில் கட்டிட்டு போனால் ஓரளவுக்கு அந்த புகையை வந்து கட்டுப்படுத்தலாம். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் செய்ய முடியாது. யார் எதுக்கு வராங்கன்னே தெரியாது. ஏன்னா முகமுடி மாதிரி தெரியும். அதனால் அதுவும் இல்லாமல் கையில் சின்ன ஒரு துண்டு துணியை வச்சு முகத்தை மூடிக்கிறலாம். நம்ம பேசும்பொழுது ஓரளவுக்கு முகத்தில் அந்த கரிமல வாயு படாமல் பார்த்துக்கலாம். அதிகமாக வந்து ரோட்டோரங்களில் சிகரெட்டு பிடிக்கிறவங்க பக்கத்தில் போய் உட்காராமல் தனியாக நம்ம போயிடணும். அவங்கள நம்ம சொல்கிறத விட நம்ம தனிமையாக போயிட்டோம்னா ரொம்ப நல்லது. இன்றைக்கி அதிக அளவு வந்து காலவாசலில் வந்து செங்கல் சூளைகளில் வந்து அதிக அளவு சீம கருவேலைன்னு சொல்கிற அந்த தேவையில்லாத அந்த முள் மரங்களை வெட்டி அந்த நெருப்பு எரிக்கிறாங்க. அந்த நெருப்பு வந்து புகை வரும்பொழுது அதுவே வந்து புற்றுநோயாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே வந்து நுரையீரல் புண்ணாக மாற்றோம். அன்னைக்கு வந்து செங்கல் சூளையில் நல்ல மரங்களில் வந்து வச்சாங்க. வேப்ப மரம், புளிய மரம், வாகை மரம், இதெல்லாம் வச்சு எரித்தாங்க. அப்போ வந்து அந்த புகைகள் வந்து நல்லதை செஞ்சிச்சு. இன்றைக்கி வந்து அந்த சீம கருவேலையினுடைய புகைகள் கூட கர்ப்பப்பையை கெடுத்துரும், நுரையீரலை கெடுத்துரும், உள் உறுப்புகளை கெடுக்க செஞ்சோம். அப்போ தேவையில்லாத அந்த மரங்கள் வளர்க்குறதும் வெட்டி அந்த மரங்களை எரித்தாலும் நமக்கு வந்து நிறையா வந்து தீமைகள் நடக்கும். அது இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற அந்த பாலித்தீன் பை, பிளாஸ்டிக் பை நம்ம சொல்கிறோம், எல்லாமே இன்றைக்கி பிளாஸ்டிக் மயமாயிடுச்சு. அதை அள்ளி ஒரு இடத்துல போட்டு தீயை பொருத்திடுறாங்க. தீயை பொருத்தினாங்கன்னா அதனுடைய புகைகள் போய் நுரையீரல் பாதிப்பாயிடுது. அது நம்ம வந்து அதுக்கிட்டே போக தேவையில்லை. நம்ம நடந்து போனாலோ 2 சக்கர வாகனத்தில் போனாலோ அந்த வழியாக போனாலே அந்த புகைகள் நம்ம சுவாசத்தில் போய் நம்ம உள் உறுப்புகளை கெடுது. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கெடுது. இதெல்லாம் சரி செய்கிறதுக்கு மருதம் பட்டைன்னு சொல்லுவோம். இது பட்டையே எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். பட்டையை எடுத்து வந்து வைத்தியம் பண்ண வேணாம்னு சொல்லுவேன். இது வந்து தன்னால் உறிஞ்சது. இது பார்த்திங்கன்னா தன்னால் உறிஞ்சி வந்து அதுவாக விழுந்தது. இது வந்து ஒரு 100-150 வருஷத்துக்கு முந்தின மரமாக இருக்கும். நான் போய் எடுத்தது எங்கள் ஊரில் இருக்குது. ஆனால் ரொம்ப உயரம், ஒரு 300 அடி உயரமாவது இருக்கும் அந்த மரம். அந்த மரத்தினுடைய பட்டை வந்து தன்னால் அப்படி தொட்டதுமே அதுவாக கலண்டு விழுகும். அப்போ வந்து இது கலண்டு விழுந்த பட்டை தான். வெட்டி எடுத்ததுன்னா தனியாக தெரியும் வெட்டினது. இது வெட்டலை. இது வந்து தன்னால் உறிஞ்சி விழுந்த பட்டையை நம்ம பயன்படுத்தலாம், தவறே கிடையாது. ஏன்னா அந்த மரங்கள்லாம் சித்தருக்கு சமமானது. சித்தர்கள் வந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக வேண்டி அவங்களுடைய தோலை உரிச்சு கொடுக்குற மாதிரி நமக்கு தருவாங்க. எனக்கு முன்னாடி ஒரு வைத்தியர் வந்து மருத்துவம் செய்யும்போது மரப்பட்டைகளை எல்லாம் வெட்டி 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 எடுத்துகிட்டு வந்து இடித்து செஞ்சாங்க.
அப்போ நான் சொன்னேன் மரப்பட்டை வெட்டாதீங்க, மரத்துக்கு ஒன்றும் வலிக்காதுன்னாரு. அப்போ உங்கள் கையை காட்டுங்க, உங்கள் தோலை உரிச்சிடுறேன், வலிக்காமல் தோலை ஒன்றா எடுத்துடுறேன், அதை வச்சு நம்ம பார்த்துக்குருவோம், உங்களுக்கு வலிக்காமல் இருக்கா பார்ப்போம். அதே மாதிரி தான் மரத்துக்கும் வலிக்கும். அதுவாக உதுத்த இது அந்த பட்டை வந்து அதுக்கு ஒன்றும் செய்யாது. அது நமக்குன்னு கொடுத்தது. இலைகள், பூ, பழம் இதெல்லாம் வந்து கீழே உரிச்சு தள்ளும், உதிர்ந்து தள்ளும். அதே மாதிரி பட்டையும் இதே மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு எந்த கெடுதையும் வராது. இந்த பட்டையை பயன்படுத்தும் போது நுரையீரல் புண் கண்டிப்பாக ஆறும். நுரையீரல் புண் ஆறதுக்கு இது ஒரு முக்கியமான மருந்து. மருதம்பட்டைன்னு எதுக்கு வந்துச்சுன்னா, மதுரைக்கு வந்து முந்தி வந்து பாண்டிய நாடுன்னு தான் பேர் இருந்துச்சு. இந்த மருத மரம் அதிகமாக வைகை ஆற்றோரம் இருந்ததால் இதை வந்து மதுரைன்னு மாற்றிட்டாங்க. இந்த மருத மரம் அந்தளவு நன்மை செய்யக்கூடியது. இந்த மருத மரத்தை பயன்படுத்தி நிறைய நோய்களை சரி பண்ணலாம். நம்ம இன்றைக்கி வந்து நுரையீரல் புண்களுக்கு மட்டும் இதை நம்ம இப்போ பண்ணுறோம். இதோடு சேர்த்து சிறு பீழைன்னு சொல்லுவோம். சிறு பீழைனா கண்ணில் வந்து இது அழுக்கு வந்துடும், ராத்திரியில் தூங்கி இருந்துச்சு. அதே மாதிரி தான் இருக்கும் இந்த இதனுடைய இது பீழை. அது வந்து கண்ணு பீழைன்னு சொல்லுவாங்க. இது வந்து காப்புன்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர். ஆனால் இதை வந்து கண்ணு பிழைன்னு சொல்லுவோம், காப்புன்னு சொல்லுவோம், சிறு பிழைன்னு சொல்லுவோம். தவறே கிடையாது. இதை வந்து யார் ஒன்றாலும் பயன்படுத்தலாம், தவறே பண்ணாது. காப்பாற்றுறதுக்காக வேண்டி தான் இதுக்கு பேர் காப்பு. இது வந்து நிறைய விஷயத்தில் இதை நம்ம பயன்படுத்துகிறோம். இதை பயன்படுத்த நிறைய நன்மைகள் நடக்கும். இதோடு சேர்ந்து ரோஜா, பன்னீர் ரோஜாவை ஏன் பயன்படுத்துகிறோம்? இது வந்து துவர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். உள் உறுப்புகளில் இருக்கிற புண்களை ஆட்டுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால தான் ரோஜாவை அடிக்கடி பயன்படுத்துகிறோம். ரோஜா வந்து நமக்கு இதமாக இருக்கும். அதனால தான் அந்த நாளில் பன்னீரில் வந்து பன்னீர் சோடா சாப்பிட்டாங்க, பன்னீரை வந்து பயன்படுத்தினாங்க. பன்னீர்னால் ரோஜாவிலேருந்து எடுக்கிறது தான் பன்னீர். பாலிலிருந்து எடுக்கிறது வேற ஒரு பன்னீர். இது ரோஜாவிலிருந்து ஊற வச்சு அந்த தண்ணி எடுத்தோம்னா அதுதான் பன்னீராக இருக்கும். அதே மாதிரி பூண்டு, இந்த பூண்டு வந்து ரசப்பூடு பயன்படுத்துகிறோம். ரசப்பூடு வந்து கொஞ்சம் காரத்தன்மையாக இருக்கும். இந்த ரசப்பூடை பயன்படுத்தினா போதும். இந்த ரசப்பூடை வந்து நம்ம அதிக அளவு இல்லை, நம்ம நெஞ்சு சளியை எடுக்கக்கூடியது. சளிகளை மொத்தம் எடுக்கணும். சளி எங்கே இருக்கோ அந்த இடத்த வந்து புண்ணாக்கிடும். சளி எவ்வளோக்கு எவ்வளோ ஊட்டியிருக்கோ அந்தளவு புண் கூடிரும். அப்போ வந்து புண்ணை வந்து சரி செய்கிறதுக்கு இந்த பூண்டை பயன்படுத்துகிறோம். உள் உறுப்புகளை சரி செய்ய சீரகத்தை பயன்படுத்துகிறோம். அகம்னா உள் உறுப்புகளை சீராக்கிறதுக்காக தான் சீரகம். உள் உறுப்புக்களை சரி செய்கிறது அந்த சீரகம். தங்கத்துக்கு சமமானது. தங்கம்னா உடலை வந்து பவித்திரமாக்கக்கூடியது, உடலை வந்து சுத்தம் செய்யக்கூடியது. உள் உறுப்புகளில் ரணம் இருந்தால் அந்த புண்களை ஆற்றக்கூடியது. இன்றைக்கி சாதாரணமாக நுரையீரலில் புண் வந்துச்சுன்னா அந்த புண்ணை ஆற்ற முடியாமல் ஒரு பக்கத்தை வெட்டி எடுத்துறாங்க. வெட்ட தேவையில்லை. எப்படி அது கரைஞ்சிச்சோ அதே மாதிரி மீண்டும் வளர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகளை உண்டு பண்ணோம் நம்ம செய்கிற மருந்து. அதோடு சேர்த்து பனை வெல்லம். ஏன் பனை வெல்லம் எல்லாத்துலேயும் சேர்க்குறேன்னா, பனை பொருள்கள் அனைத்துமே மருத்துவ பொருள்கள். பனையிலிருந்து கிடைக்கிறது எல்லாமே மருந்து பொருள்கள் தான். அதனால் பனை வெல்லத்தை பயன்படுத்துங்க. பனை வெல்லத்தை பயன்படுத்த உள்ளே வந்து ரொம்ப நல்லது செய்யும். சர்க்கரை நோயே வராது. பனை வெல்லம் எவ்வளோ சாப்பிட்டாலும் சர்க்கரை நோய் வராது. சாதாரணமாக நம்ம சாப்பிடும் பொழுதெல்லாம் பனை வெல்லத்தை நம்ம பயன்படுத்துகிறோம்னா சர்க்கரை நோயே வராது. நிறைய பேர் வந்து சர்க்கரை நோய் வந்துருச்சு, ஆனால் நான் எந்த ஒரு இனிப்பும் சாப்பிட மாட்டேன். பனை வெல்லம் ஒரு கட்டியை சாப்பிட்டாலும் சர்க்கரை ஏறவே ஏறாது. ஏன்னா பனையில் வந்து அவ்வளோ சுத்தமானது. அது மரத்திலிருந்து எந்த ஒரு மருந்து பொருளும் கலக்காமல், அந்த மருந்து பொருளே இல்லாமல் அந்த பனையினுடைய பாலை காய்ச்சி எடுக்கிறது தான் பனை வெல்லம். இதில் வேறு எதுவுமே சேர்க்க மாட்டாங்க. நேரடியாக நான் பார்த்துருக்கேன், நேரடியாக நான் ஏற்கனவே எடுத்து காட்டியிருக்கோம். அப்போ பனையில் வந்து சுத்தமாக தயாரித்ததால் பனை வெல்லத்தை பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் கூட்டு கலவையாக நம்ம மருந்தாக தயாரித்தோம்னா இந்த நுரையீரல் புண் ஆறுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறை இப்போ நம்ம பார்க்கலாம். பூண்டு வந்து ஒரு 3 பல் எடுத்திருக்கோம். அதை நயனருங்களா தட்டம். காப்புன்றத சும்மா ஒரு கைப்பிடி அளவு இந்த குச்சியை மட்டும் உருவினா போதும். ஏன்னா குச்சி வந்து இருந்தாலும் தவறு கிடையாது. இதெல்லாம் சேர்த்து இந்த உரலில் போடுறோம். பூண்டு காப்பும் உள்ள போட்டிருக்கேன். ரோஜா இதோட சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், மருதம் பட்டை, ஒரு 1 கிராம் அளவு எடுத்தால் போதுமானது. ரோஜா இதழ் வந்து ஒரு பூவில் பாதி அளவு போட்டாலே போதுமானது. ஏன்னா அந்த மருதம்பட்டையினுடைய துவர்ப்பு அதிகமாக இருக்கும். மருதம்பட்டையில் வந்து அதிகமாக துவர்ப்பு தன்மை இருக்கும். அது எல்லாம் சேர்ந்து நம்ம கஷாயமாக வடிகட்டுறப்ப அதிகமாக துவர்ப்பு தன்மை இருக்கும். இந்த ரோஜாவுடைய இதெல்லாம் வந்து
துவர்ப்புத்தன்மை, இது ரெண்டும் சேர்ந்து நம்ம கஷாயமாக காய்ச்சி எடுக்கிறப்போ அதிகமாகவே வந்து துவர்ப்புத்தன்மை இருக்கும். அதனால் நம்ம ஒரு 50 மில்லி அளவுக்கு எடுத்து நல்லா கொதிக்க வச்சு 100 மில்லி தண்ணியில் கொதிக்க வச்சு 50 மில்லியாக ஆக்கி அதுக்கு தேவையான அளவு வந்து பனை வெல்லம் சேர்த்துக்கணும். இதெல்லாம் வந்து நைய நறுங்களாக முதல்ல வந்து மருதம் பட்டையிலேருந்து வந்து நம்ம அதை நிறையா வந்து மரத்தடியில் போய் கிடச்சிருக்கோம். அது தானாகவே உதிர்ந்துருக்கிறத எடுத்து கிடைக்கிற காலத்தில் நம்ம இடித்து பொடி பண்ணி வச்சுக்கிறணும். இந்த நுரையீரல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு புண்ணாக இருந்தாலும் சளி கட்டி இருந்தாலும் இருமிக்கிட்டே இருப்பாங்க, வலி இருந்துக்கிட்டே இருக்கும், புண்ணு வரும், ஒரு மாதிரி செருமிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து நுரையீரலில் அவங்களுக்கு பிரச்சனை இருந்தால் தான் வந்து இந்த மாதிரி புண்ணு வலி எடுக்கும், தூக்கம் வராது, செருமுவாங்க, உடம்பெல்லாம் வந்து வீங்கி போயிருக்கும், வயிறு வீங்கி போயிருக்கும், அதிகமாக பசி எடுக்காது, இன்னும் வந்து சிறுநீர் கழிக்க முடியாது, சில பேர் வந்து தூங்காமலே இருப்பாங்க, ரொம்ப வருத்தப்படுவாங்க. இதுக்கெல்லாம் வந்து அறிகுறி இருதயத்தில் நுரையீரலில் புண்ணு ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னா அவங்க கை நகங்களில் வந்து அறிகுறி, அந்த கை நகங்கள் எல்லாம் வந்து செத்த மாதிரி இருக்கும் அல்லது வந்து கலர் மாறி போயிருக்கும். இதிலேருந்தே வந்து அவங்க என்ன செய்யணும், நம்மளுக்கு நுரையீரலில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிடலாம். நீங்கள் இப்போ ஒரு 100 மில்லி அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க வச்சு 50 மில்லியாக நம்ம நல்லா அதை வந்து நீரை சுருக்கிடணும். இந்த மாதிரி நல்லா அது எல்லாமே போட்டு நயநரங்களாக நம்ம அந்த மருதம் பட்டையினுடைய பொடி தான் வந்து இதில் வந்து சிறப்பு மருத்துவம். நம்ம நுரையீரலில் உள்ள எந்த புண்ணாக இருந்தாலும் சளியாக இருந்தாலும் வலி, அந்த மாதிரி மூச்சு இறைப்பு கூட இருக்கும். நிறைய பேருக்கு வந்து மூச்சு முட்டும், ஆக்சிஜன் பத்தாத இடத்துல இருந்தாலும் மூச்சு முட்டும். இது எல்லாமே வந்து அவங்க சரி பண்ணிக்கிறதுக்கு அந்த மூச்சு இறைப்பு, அதில் இருக்கிற புண்ணு, மூச்சு இறைப்பு, நுரையீரலில் இருக்கிற புண்ணாக இருந்தாலும் சளி பிடிச்சிருந்தாலும், சளி அதிகம் பிடிச்சாலும் நுரையீரலை வந்து தின்றும், ஓட்டையாக விழுந்து ஜல்லடை மாதிரி ஆகி போயிடும் நம்ம நுரையீரலில். அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகளையும் சரி பண்ணுறதுக்கு இந்த மருதம் பட்டையினுடைய சாறு எப்பையும் நீங்கள் வந்து அந்த நுரையீரல் பிரச்சனை உள்ளவங்க நெஞ்சு வலியாக வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அது நுரையீரல்னு சொல்ல தெரியாது அவங்களுக்கு. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நெஞ்சுக்குள்ளே மூச்சு அரைக்குது, புண்ணு வலி சளி இந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாக்கா நீங்கள் அந்த வெறும் கஷாயமாக நீங்கள் வந்து மருதம் பட்டையும், நம்ம வீட்டிலே இருக்கக்கூடியது வந்து பூண்டு, எந்த பூண்டாக இருந்தாலும் ஒரு பல் போட்டுக்கோங்க, பெருசாக இருந்தால், சிறுசாக இருந்ததுனாக்கா ஒரு 2 பல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி சீரகம் ஒரு அரை ஸ்பூனு, தேவையான அளவுக்கு வந்து பனை வெல்லம் சேர்த்துக்கலாம். பனை வெல்லம் வந்து ரெடிசின் சுகர், அதாவது சுகர் உள்ளவங்களும் வந்து சர்க்கரை உள்ளவங்க நாங்கள் சாப்பிட முடியாது அப்படின்னலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். சுத்தமான பனை வெல்லம் கிடச்சதுனாக்கா, நீங்கள் சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலும் நீங்கள் பனை வெல்லம் சாப்பிட்டீங்கனாக்கா சர்க்கரை ஏறவே ஏறாது. அதனால் இது துவர்ப்புத்தன்மை உள்ளது. அல்லது வெறும் கஷாயமாக நீங்கள் வந்து 50 மில்லி குடிச்சிட்டு அந்த பனை வெல்லத்தை நீங்கள் கடிச்சுக்கிறலாம். பனை வெல்லமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்கிறேங்க, கொஞ்சமாக வந்து ஒரு பச்சை அரிசி, அதை வந்து அந்த கஷாயம் குடிச்சு முடிஞ்சோன்னா வாயில் போட்டு மெண்டுட்டிங்கனாக்கா திரும்ப வந்து அந்த துவர்ப்புத்தன்மையினால் வெளியில் வாந்தி எடுக்காமல் இருக்கிறதுக்கு அதை செய்வாங்க. இருதயத்தில் கோளாறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் படம் பிடிச்சி பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கனாக்கா, நீங்கள் இந்த கஷாயம் சாப்பிட்டுட்டு உணவு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு மற்ற வெறும் பனை வெல்லத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாலுமே வந்து அந்த இருதயத்தில் இருக்கிற அடைப்பு புண்ணு இதெல்லாம் வந்து ஆற்றிரும், நல்ல செரிமானமும் ஆயிரும், அதே நேரத்தில் வாயு தொல்லைன்றதும் இருக்காமல் போயிடும். அதனால் இருதயத்தில் புண்ணு இருக்கிறவங்க இது எத்தனை நாள் காய்ச்சி குடிக்கணுன்றது காலை நேரமோ மாலை நேரமோ
வெறும் வயிறாக இருக்கிறப்ப நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாக்கா இருதயத்தில் இருக்கிற புண்ணு மற்ற எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அந்த இருதய நோயில் இருதயத்தில் உள்ள கோளாறுபாடுகளெல்லாம் வந்து சரி பண்ணிடலாம். நுரையீரல் புண், நுரையீரல் புண்ணுக்கு வந்து இது முக்கியமான மருந்து. இதில் வந்து மருதம்பட்டை சேர்த்துருக்கோம். மருதம்பட்டை 1 கிராம் அளவு சேர்த்துருக்கோம். அதோட 3 பல் வந்து சின்ன பல் வந்து பூண்டு சேர்த்துருக்கோம். 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துருக்கோம். ஒரு 1/2 ரோஜாப்பூ சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் இடித்து கொஞ்சமாக பனை வெல்லம், தேவைக்கேற்ப பனை வெல்லம் சேர்த்துருக்கோம். இதை வந்து ஒரு 150 மில்லியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு பாதியாக வற்ற வச்சு வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா நல்ல மணமாகவும் எல்லாமே இருக்குது. இதை வந்து குடிக்கலாம். குடிக்கும் பொழுது இதமாக இருக்கும். நுரையீரல் புண் வந்தவங்க தான் குடிக்கணும்லாம் கிடையாது. வீட்டில் எல்லாருமே குடிக்கலாம். வீட்டில் எல்லாருமே குடித்தா நுரையீரலில் ஏற்கனவே நம்ம யாருமே எந்த தவறும் செய்யாமல் இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியேறி போய் வந்தாலே நுரையீரலுக்கு பாதிப்பு இருக்கும். ஏன்னா அவ்வளவு வந்து காற்று மாசுபட்டிருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா டெல்லியில் இவ்வளோ நாள் வெளியில் வராதிங்கன்றாங்க. ஏன்னா காற்று முழுவதும் மாசுபட்டிருக்கு அப்படின்றாங்க. ஏன்னா காற்று மாசுபட்டுருக்குன்னா அந்த புகைகள் தான் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி புகைகள் நமக்கு வந்து காற்று மாசுபட்டு நுரையீரல் பாதிப்பு இருந்து மூச்சு திணறல் ஏற்படும், மூச்சோட முடியாமல் போகும். சிலருக்கு பார்த்திங்கன்னா வயிறு வீங்கிக்கிட்டே வரும், தண்ணி வந்து நுரையீரலில் சேர்ந்துட்டு வரும். இதை வந்து தினந்தோறும் ஒரு நேரம், காலையில் ஒரு நேரம் இல்லைன்னா சாயந்தரம் ஏதாவது ஒரு நேரம் இந்த அளவுக்கு இதை வந்து நல்லா வற்ற வச்சு குடிச்சிட்டு வந்தாங்கன்னா எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக நுரையீரல் புண் ஆகும். குறைஞ்சது ஒரு 60 நாள் சாப்பிட்டாங்கன்னா ஏற்கனவே நுரையீரல் புண் இருந்தால் சரியாயிடும். சாதாரணமாக இருக்கிறவங்க வாரம் ஒரு முறை சாப்பிட்டாங்கன்னா நுரையீரலில் எந்த ஒரு தூசியோ எந்த ஒரு அழுக்கு படிஞ்சிருந்தாலும் அது எல்லாம் சரியாயிடும். நுரையீரலில் எவ்வளவு பாதிப்பு இருந்தாலும் அவங்க பாதிப்பை வந்து சரி பண்ணும். சாதாரணமாக இதை வந்து சாப்பிட்றவங்களுக்கு நல்ல வந்து சுவாசம் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு வந்து முகம் வந்து கொஞ்சம் பிரகாசமாக இருக்கும். கை நகங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீங்கி போய் பெருசாக இருக்கும். இந்த இடம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். என்ன சொல்லுவாங்க, மோளம் அடிக்கிறதுக்கு உருண்டையாக இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி நகங்கள் வந்து கொஞ்சம் உருண்டையாக இருக்கும். முன்னாடி கொஞ்சம் பெருசாக இருக்கும். பெருசாக இருக்குன்னா அது வந்து அவங்களுக்கு உள்ள பாதிப்பு, நுரையீரலில் பாதிப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த நுரையீரல் பாதிப்பு சரியாக அந்த விரல் வீக்கமானது வத்த ஆரம்பிச்சிடும். செத்த நகங்கள் மீண்டும் சரியாகும். இந்த மருந்தை வந்து பயன்படுத்தி எல்லாரும் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.